ஒருங்கிணைந்த வேளாளர் மற்றும் வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் திருச்சி ஜி கார்னரில் இன எழுச்சி சமுதாய மாநாட்டு ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்க தலைவருமான டாக்டர் செந்தில் பிள்ளை தலைமையில் நடைபெற்றதுடன் மாநாட்டின் தீர்மானங்களை வாசித்து சிறப்புரை நிகழ்த்தினார். இந்த மாநாட்டில் சிவபிரகாச தேசிய சத்தியஞான பரமாச்சாரிய சுவாமிகள் ஆசியுரை வழங்கியதுடன் வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனரும் வேந்தருமான ஐசரி கணேஷ், பெஸ்ட்ராமசாமி, ரகுராம், வ. சிதம்பரம் பிள்ளை பேரன் சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்று வேளாளர் சங்க வரலாற்று நூலை வெளியிட்டனர். 40க்கும் மேற்பட்ட உட்பிரிவுகளாக தமிழகத்தில் வாழும் 2.5 கோடி வேளாளர் பிரிவு மக்களை வேளாளர் என ஒரே பெயரில் குறிப்பிட வேண்டும். அவரவர் உட்பிரிவு சாதி பெயர்களை உட்பிரிவாக இணைத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் சாதிச் சான்றிதழ் வழங்குவதிலும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 40 உட்பிரிவு வேளாளர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 18% முன்னுரிமை அளிக்க வேண்டும். வேளாளர்களுக்கு என தனி நலவாரியம் ஏற்படுத்த வேண்டும். மேலும் வேளாளர்களுக்கு என தனி வங்கி ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். செக்கிழுத்த செம்மல், வ. சிதம்பரம் பிள்ளை மற்றும் தீரன் சின்னமலை ஆகியோருக்கு நாடாளுமன்றத்தில் திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாநாட்டில் மாநில துணைத் தலைவர்கள் மகாலிங்கம், பழனிவேல், மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் பாலு, இந்திரா கணேசன், கல்வி குழும செயலாளர் ராஜசேகரன், தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்க மாவட்ட துணை அமைப்பாளர் செல்வராஜ், கண்ணன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டிருந்தனர். சத்தம் பத்தல, இன்னும் சத்தமா கேட்கல. வேளாளர் ஒற்றுமை ஓங்குக, வேளாளர் ஒற்றுமை வாழ்க, வேளாளர் ஒற்றுமை வேந்தர் வி.ஜே. செந்தில் பிள்ளை அவர்களின் ஒருங்கிணைப்பில் நமது சமுதாயம் எழுச்சி பெற்றிட நம் உரிமை கூட மிஞ்சாது. அது இன்ற வேளாட்டின் நோக்கம். தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விரைவில் நடத்தி அதன் அடிப்படையில் வேளாளர் வெள்ளாளர் சமுதாயத்திற்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். எங்கள் சமுதாயத்திற்கு தலைவரின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று வழிபடுகிறோம். மாவட்ட அமைப்பாளர் திருநாவுக்கரசு பிள்ளை சங்கம் சேலம், கொங்கு வேளாளர் பேரவை கரூர், தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை அனைத்தும் கொங்கு பகுதியில் இருந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றன. அதே போல பல சங்கங்களும் டாக்டர் செந்தில் ஐயா அவர்களுக்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கின்றோம். சோழமண்டலத்திலிருந்து ஆறுநாட்டு வேளாளர் சங்கம் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய அமைப்பாளர்கள் மிக முக்கிய பிரமுகர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கார்காத்த வேளாளர் சங்கம் பட்டுக்கோட்டை, முசுகுந்த நாட்டு வேளாளர் சங்கம் பட்டுச்சுவல் நாட்டு வேளாளர் சங்கம், தமிழ்நாடு வேளாளர் சமுதாய பேரவை திருச்சி, புதுக்கோட்டை அனைத்திந்திய வ.உ.சி. பேரவை தலைமை புதுக்கோட்டை, மக்கள் தலைவன் வ.உ.சி. நலப்பேரவை, டெல்டா மாவட்ட துணை வேளாளர் சங்கம், புதுக்கோட்டை மாவட்ட வேளாளர் வெள்ளாளர் சமூக நலச் சங்கம் புதுக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரியிலிருந்து பல சங்கங்கள் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றன என்ற செய்தி. கல்வி உலகின் தலைவன் பிகேஜியிலிருந்து பிஹெச்டி வரை அனைத்து மாணவர்களோடு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் கல்வி குழும சாம்ராஜ்யத்தின் தலைவர் வேல்ஸ் கல்வி குழும நிறுவனர் அவர்கள் வெள்ளாளர் உட்பிரிவுகளில் இருக்கக்கூடிய சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒருங்கிணைந்த வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் நாள் 13/7/2025, இடம் திருச்சி. வட தமிழகத்தில் வாழும் அகமுடையம் முதலிய வேளாளர்கள், அதாவது துளுவ வேளாளர்கள், இடைக்காலத்தில் முக்குளத்து அகமுடையருடைய ஜாதியின் பட்டத்தை அரசாங்கம் கொடுத்திருந்தது. அதை மாற்றி வரலாற்று சான்றிதழ் அடிப்படையில் துளுவ வேளாளர் என தனி பிரிவு அரசாணை பிறப்பித்தமைக்கு தமிழக அரசுக்கு நமது வேளாளர் இனம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. 40க்கும் மேற்பட்ட உட்பிரிவுகளாக
தமிழகத்தில் வாழும் 2.5 கோடி வேளாளர் உட்பிரிவுகளையும் ஒரே பேரில் வேளாளர் என குறிப்பிட்டு அவரவர் உட்பிரிவு சாதி பெயர்களை இணைத்து, அதாவது அரசாணையை வழங்க வேண்டும். அதாவது சோழிய வேளாளர் என்றால் வேளாளர் சோழியர், வேளாளர் கார்காத்தார், வேளாளர் சைவம் மற்றும் நமது வேளாளர் சாதியின் உட்பிரிவில் சில உட்பிரிவு பட்டியலில் இடம்பெறாமல் இருக்கிறது. அதில் ஆர்நாட்டு வேளாளர் மற்றும் திருநீற்று வேளாளர் இவர்களை அரசியல் அங்கீகாரம் தவிர மற்ற அனைத்து துறைகளிலும் நாம் ஆட்சி செய்து வருகிறோம். அரசியல் அங்கீகாரம் தவிர நாம் அனைத்து துறைகளிலும் ஆட்சி செய்து வருகிறோம். கல்வியாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், இண்டஸ்ட்ரிகளாகட்டும், அனைத்து துறையிலும் கொடி கட்டி பறந்து கொண்டிருப்பவர்கள் நம் வேளாளர்கள் மட்டும்தான், வேறு எந்த ஆட்களும் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொழுது நாம் நினைக்கின்ற ஆட்சியை உருவாக்க போகிறோம், நாம் யாரை காட்டுகிறோமோ அவர்கள்தான் ஆட்சியை நடத்துவார்கள் என்ற நிலைமை முன்பெல்லாம் இருந்தது. இப்போது அது இல்லை, மீண்டும் அது வர வேண்டும். அதற்காக நீங்கள் எல்லாரும் தயாராக வேண்டும் என்பதை தான் இனம்தான் அவர்கள் நினைப்பதுதான் நடக்கும் என்ற நிலைமையை உருவாக்க வேண்டும். அது இந்த திருச்சி மாநாட்டிலே துவங்கி விட்டது என்றுதான் இன்றைய தினம் நம்முடைய வேளாளர்கள் ஒற்றுமைக்காகவும் வேளாளர்கள் முன்னேற்றத்துக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பெரியவர் ஐயா வேல்ஸ் விஐடியினுடைய வேந்தர் ஜி விஸ்வநாதன் அவர்கள் வர இயலவில்லை. அவருக்கு பதிலாக அவர் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அவருக்கு பதிலாக அவருடைய மகன் அன்பு சகோதரர் விஐடியினுடைய செல்வம் அவர்கள் வர இருப்பதாக இருந்தது. அவருடைய அம்மையாருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு வேலூரில் நிறைய கூட்டங்களும் விழாக்களும் இருக்கின்ற காரணத்தினால் என்னால் வர இயல முடியவில்லை என்று நீங்கள் அறிவித்து விடுங்கள். மற்ற வேறு எந்த ஒரு கூட்டமாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், நான் வந்து நிற்கிறேன் என்று அவர் என்னிடத்திலே நேற்று தொலைபேசியிலே குறிப்பிட்டார்கள். அதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் நம்முடைய வேளாளர்கள் ஒற்றுமைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் ஏசிஎஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். வேல்ஸ் பல்கலைக்கழகம் சென்னையிலே என்னால் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 50,000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 52 கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். சென்னையிலே மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, லண்டனிலும் சிங்கப்பூரிலும் துபாயிலும் மற்ற 10-15 மாநிலங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 8,000 ஊழியர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல் நான் மட்டுமல்ல, நிறைய நம்முடைய வேளாளர் இனத்தை சேர்ந்தவர்கள் நிறைய கல்லூரிகள் எல்லாம் நடத்தி கொண்டு ஏழை மாணவர்களுக்கெல்லாம் இலவச கல்வியை கொடுத்து வருகிறார்கள். முக்கிய கோரிக்கையாக இந்த மாநாட்டிலே 40க்கும் மேற்பட்ட உட்பிரிவுகளாக தமிழகத்தில் வாழும் 2.5 கோடி வேளாளர் மக்களை ஒரே பெயரில் வேளாளர் என குறிப்பிட்டு அவரவர் ஜாதி பெயர்களை உட்பிரிவாக இணைக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக வேளாளர் சோழிய வேளாளர், வேளாளர் கொங்கு வேளாளர், வேளாளர் துருவ வேளாளர் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி கல்வி, வேலை வாய்ப்பு ஆகியவற்றில் வேளாளர்களுக்கு உரிய வழிகாடு வழங்க வேண்டும். அதுதான் நம்முடைய முதல் கோரிக்கை. இதை நாம் மத்திய அரசையும் மாநில அரசையும் கேட்டுக்கொள்வார்கள். இந்த
ஒரே ஒரு கோரிக்கையை நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நமக்காக வாழ முடியும், நம்முடைய இனத்துக்காக வாழ முடியும், நம்முடைய மக்களுக்காக வாழ முடியும் என்பதை எடுத்துக்காட்டே ஆக வேண்டும். கல்விக்காக அரும்பாடுபட்டு ஏழை மாணவர்கள் கல்வி கற்க தமிழகத்தில் முதலாக கல்வி கூடங்களை நிறுவிய கொடை வள்ளல் பச்சையப்ப முதலியார் அவர்கள் பெயரில் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று இந்த மாநாட்டு மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்திய விடுதலைக்காக அரும்பாடுபட்டு தங்களது வாழ்நாளை இந்திய மக்களுக்காக அர்ப்பணித்த செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளை மற்றும் கொங்கின் மைந்தன் தீரன் சின்னமலை ஆகியோருக்கு இந்திய பாராளுமன்றத்தில் திருவுருவச் சிலையை வைக்க வேண்டும் என வேளாள இன மக்கள் இம்மாநாட்டின் வழியாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருச்சி மாநாடு நம் இனத்தவருக்கு ஒரு திருப்பு மாநாடாக, திருப்பு முனையாக அமைய வேண்டும் என்பதையும் மாநாட்டை சிறப்பாக ஒருங்கிணைத்த டாக்டர் செந்தில் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய இனம் ஓங்குக, வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் வெற்றி வேல். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.